ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இன்றைக்கு ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்களையும் மொத்தமாக சேர்த்து 8000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எப்போவுமே புதன்கிழமைகளில் கோட்டா கொஞ்சம் கம்மியாக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. 9:30 மணி போல் டோக்கன்ஸ் தீர்ந்துருச்சு. திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் காலையில் 8:30 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 9:45 போல் டோக்கன்ஸ் தீர்ந்தது. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 12 மணி நேரம் ஆறதா அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரமும், 300 ரூபாய் தர்ஷன் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 2லேருந்து 5 மணி நேரமும் ஆகலாம். ஸ்லாட் படி தான் விடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நேற்று எனக்கு தெரிஞ்சவங்க தர்ஷனத்துக்கு போனாங்க. அவங்க ஸ்லாட் படி தான் போனாங்க ஆக்சுவலாக. அப்போ டிக்கெட் பார்த்து தான் உள்ளே விட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறீங்கன்னா நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். ஆஸ் பர் ரூல் நம்ம ஸ்லாட் படி தான் போகணும். அடுத்து நாளைக்கு உகாதியை முன்னிட்டு திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் காலையில் ஆஸ்தானம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தரிசனத்துக்கு போகிறோம் டே டைமில் அப்படின்னா பங்காரு வாக்கிலில் பாருங்கள். நீங்கள் மூலவர் பெருமாளை பார்க்குறப்போ ரைட் சைடில் சர்வபூபால வாகன சேவாவில் உற்சவமூர்த்தியான மலையப்ப சுவாமி தாயாரையும் ரொம்ப அருமையான அலங்காரத்தில் உட்கார பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் வெளியில் மாட வீதியில் வரும்போது நம்ம பார்க்கலாம் பெருமாளை. திருச்சானூர் அலமேலு மங்காபுரம் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் உகாதியை முன்னிட்டு மத்தியானம் கிருஷ்ணமுக மண்டபத்தில் திருமஞ்சனம் நடக்கும். அதனால் குங்குமார்ச்சனை சேவை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. விஐபி பிரேக் தர்ஷன் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. ஊஞ்சல் சேவை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. திருச்சானூரில் சாயந்தரம் 7:30 மணி போல் தாயார் மாட வீதி உலா இருக்கும். ஜூன் மாதத்துக்கு உண்டான லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஈஸியாக நம்ம மொபைல்லே ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். 2 days டைம் இருக்குது. அதனால் பொறுமையாக மிஸ்டேக்ஸ் எதுவும் இல்லாமல், எஸ்பெஷலி ஆதார் நம்பர் நேம் எல்லாம் டைப் பண்ணுறப்போ எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான். செலக்ட் ஆனால் தான் ஃபோட்டோ அப்லோட் பண்ணி பே பண்ணி நம்ம புக் பண்ணிக்கணும். இப்போ காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. நாளை மறுநாள் காலையில் 10 மணி வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும். 20ஆம் தேதி மத்தியானம் 12 மணி போல் அகெயின் இப்போ இன்றைக்கி எந்த மொபைல் நம்பரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ அதிலே லாகின் செய்து சேவா எலக்ட்ரானிக் டிப் கிளிக் பண்ணால் ஒரு 11:50 போல் ரெடியாக இருந்தீங்கன்னா 12 மணி போல் எப்படி நம்ம குலுக்கல் முறையில் ஆன்லைனில் தேர்ந்தெடுக்கப்படுறோம் அப்படிங்கிறத நம்மளே பார்க்கலாம். செலக்ட் ஆனவங்களுக்கு SMS இமெயில் மூலமாக தெரியப்படுத்துவாங்க. ஜென்ரலாக யார் யார் எந்தெந்த சேவாவில் ஜூன் மாதத்தில் செலக்ட் ஆகிருக்காங்கிறத பற்றின லிஸ்ட் அப்டேட் பண்ணுவாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. ஒரு லாகினில் ஒருத்தருக்கு இல்லை மேக்ஸிமம் 2 பேருக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். 4 சேவா இருக்கும். தோமால சேவா, அர்ச்சன சேவா ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 220 ரூபாய். அஷ்டதலபாத பத்மாராதனா சேவாவோட ஒரு டிக்கெட் காஸ்ட் 1250 ரூபாய். சுப்ரபாதம் 120 ரூபாய் ஒரு டிக்கெட்டோட காஸ்ட். செலக்ட் சேவா அண்ட் டேட் கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஆல் சேவா டேட்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே சூஸ் அதுவே செலக்ட் ஆகிடும். இல்லை பர்டிகுலர் டேட் பர்டிகுலர் சேவா கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆல் சேவா கொடுத்தா கொஞ்சம் சான்சஸ் அதிகமாக இருக்கும். கீழே ஓகே இருக்கும். அதை கிளிக் பண்ணால் கண்டினியூ டு ரிவ்யூ இருக்கும். ஏதாவது சேஞ்சஸ் நீங்கள் செய்கிறதா இருந்தால் இந்த பேஜில் செய்துக்கோங்க. எடிட் கொடுத்து சப்மிட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம எந்த டீட்டெயில்ஸும் மாற்ற முடியாது. ஸோ பொறுமையாக செய்யலாம். டைம் இருக்கிறதுனால எல்லா சேவாவும் செலக்ட் பண்ணியிருக்கோமா அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடும். SMS உங்களுக்கு வந்துடும். இமெயில் சில டைம் வருது, சில டைம் வரதில்லை. பட் SMS போதும். இல்லைனாலும் நம்ம லாகின் செய்து நாளைக்கு மத்தியானம் 12 மணி போல் புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் கூட ரிசல்ட்டு பார்த்துக்கலாம். ட்ரை பண்ணுற எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிப்போம். அண்ட் எப்போ திருமலாக்கு போனாலும் ஆஃப்லைன் லக்கி டிப்லேயும் ட்ரை பண்ணுங்கள். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 70,002 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.88 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 21,738 பேர். தர்ஷன் டிக்கெட் புக்கிங்லாம் அடுத்தடுத்து இருக்குது. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க. லக்கி டிப்பில் SSB லைஃப் ஸ்டைல், SSB திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.